சுயமாக தொழில் பண்ணுறோம் அப்படின்னா தொழிலதிபர், ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே கம்பெனி, அதே பிஸ்னஸை நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் சும்மா சர்வைவ் ஆகுறது மட்டும் இல்லாமல் வேறு லெவலில் க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பிஸ்னஸ் இன் ஆட்டோ பைலட் மோட். நம்ம நிறுவனத்தை ஆட்டோ பைலட் மோடில் போகிறது ஒரு ஓவர் நைட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இட்ஸ் அ லாங் ஹால். ஓகே, நம்ம எல்லோரும் அதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்பப்போ சில பல சவால்கள் வரும். நம்ம உள்ளே போய் ப்ராசஸை சரி பண்ணி திரும்பியும் பேக் டு ஆட்டோ பைலட் மோடில் போடணும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, எப்படியாவது சேல்ஸு, ஃபனலு, சிஸ்டம்ஸை போட்டுட்டா, மார்க்கெட்டிங் பண்ணிட்டா காசு வந்துடும், மார்க்கெட்டிங் வந்துடும், ஆட்டோ பைலட் ஆகிடும். அப்படி கிடையாது. ஆட்டோ பைலட்டில் வரும்னா 3 விஷயங்கள் கரெக்டாக சரியாகணும். இந்த 3ஐயும் கரெக்டாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே இடமும் உங்களுக்கு GFI தான். அது என்னது அந்த 3 விஷயம்? ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காசு உள்ளே வரணும் இல்லையா? லீட், ஆட்டோமேஷன், வர லீட் எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம், இதெல்லாம் ஓகே. சேல் அல்லது அந்த என்கொயரி வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராசஸில் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அந்த ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் தான் சேல் திரும்ப வரும். இல்லாட்டி அதுக்கப்புறம் திரும்ப சேலே வராது. ஃபஸ்ட் டைம் ஒருத்தருக்கு விற்றுடலாங்க, திரும்ப திரும்ப அந்த கஸ்டமர் உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னா யோர் ப்ராசஸ் நீட்ஸ் பி டூ குட். அப்போ உங்களுடைய ப்ராசஸ் ஆட்டோமேஷன் விச் இஸ் உங்கள் மேன் பவர், டெய்லி காலையில் ஸ்டாண்டப் மீட்டிங்ஸ் எப்படி நடக்கும், வீக்லி மீட்டிங்ஸ் எப்படி நடக்கும், என்ன மாதிரி பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸை நீங்கள் பார்க்கணும், நீங்கள் இல்லாதப்போ உங்கள் டீம் என்ன மாதிரி டாஸ்க்கை ஒர்க் பண்ணணும், திங்கக்கிழமை இதான் செக்லிஸ்ட், செவ்வாய்க்கிழமை இதான் செக்லிஸ்ட், அப்படி ஒரு ஆட்டோமேஷனை நோக்கி நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஆஃபீஸு. ஸோ ப்ராசஸ் ஆட்டோமேஷனுக்கு அப்புறம் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்? ஆப்வியஸ்லி ஃபினான்ஷியலில் நம்ம சில ஆட்டோமேஷன்ஸ் வேணும். பட்ஜெட்டுங்க, 100 ரூபாயில் 5 ரூபா ஓனருக்கு அப்படின்ற ஒரு கணக்கே இங்கே நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது எவ்வளோ ரூபா வந்தாலும் இவ்வளோ பர்சன்டேஜ் மேன் பவருக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் எம்ப்ளாய்க்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்ற மாதிரி இதில் ஏகப்பட்ட ஆட்டோமேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. சும்மா அந்த டேட்டில் ஃபைலிங் பண்ணுறதும் அந்த டேட்டில் பேமெண்ட் கட்டுறது மட்டும் ஆட்டோமேஷன் கிடையாது. ஒரு பட்ஜெட்டை நோக்கி பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகணும். உங்கள் பிஸ்னஸை நிஜமாலுமே ஆட்டோ பைலட் மோடில் கொண்டு போகணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா சும்மா ட்ரெய்லர்லாம் காமிக்கல, 30 விஷயங்களை நீங்கள் பண்ணணும். அந்த 30 என்னன்றது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி 30ல் எதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க பண்ணலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோ பைலட் அசஸ்மெண்ட்டில் உங்கள் ஸ்கோர் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உலகத்திலேயே முதலான ஆட்டோ பைலட் அசஸ்மெண்ட் இது தான். லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஆன் டிமாண்ட் ப்ரோக்ராம், எனி டைம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அசஸ்மெண்ட் எடுத்து உங்கள் ஸ்கோரை சப்மிட் பண்ணலாம். அசஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் டைமுக்கு எங்கள் டீமுக்கு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் ஆல்சோ என்டைட்டில்ட் ஃபார் அ ஒண்டர்ஃபுல் கிஃப்ட்டுங்க. உங்கள் எம்ப்ளாயீஸ் அவங்கள நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு, உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு சில காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரைனிங்கையும் நாங்கள் போனஸாக உங்களுக்காக அன்லாக் பண்ண போகிறோம். அப்புறம் என்ன வெயிட் பண்ணுறீங்க? டேக் த செஷன். see you inside.